உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி வட்டம் மூக்கனூர் ஊராட்சியில் ஆதி திராவிட தெருவில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு அப்பகுதியில் அயோத்திதாசர் பண்டிதரின் பெயரில் சமுதாய கூடம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கி சமீபத்தில் கட்டுமான பணியை தொடங்கியது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த சமூக விரோதிகள் சிலர் கட்டிடம் கட்டுவதை தடுத்து நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்துள்ளனர். இதனை அறிந்த சமூக விரோதிகள் சிலர் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்து வந்துள்ளனர். இதனையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியரை நேரடியாக சந்தித்து இதுகுறித்து புகார் மனு அளித்துள்ளனர். இந்நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் பாம்பே ஜெயராமன், ஊடக மைய மாநில துணைச் செயலாளர் தமிழமுதன், சேலம் நாடாளுமன்ற பொறுப்பாளர் சண்முகம், மாநில நிர்வாகி காந்தி அம்பேத்கர், ஒன்றிய செயலாளர் செம்மலை, ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் உதயசூரியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழர் அண்ணன் திருமா அவர்களுடைய கோரிக்கை ஏற்று தமிழக அரசு தமிழ்நாடு முழுவதும் ஆதி திராவிடர் வசிக்கின்ற பகுதிகளில் அயோத்திதாச பண்டிதர் பெயரில் சமூக கூடம் கட்டி வருகிறது. அதன் அடிப்படையில் சேலம் காடையாம்பட்டி தாலுகா மூக்கனூர் ஊராட்சியில் உள்ள ஆதி திராவிடர் தெருவில் சில தினங்களுக்கு முன்பாக அயோத்திதாச பண்டிதர் பெயரில் சமூக கூடம் கட்டும் பொழுது அங்கிருக்கின்ற சில சமூக விரோதிகள் அதை தடுத்து நிறுத்திவிட்டார்கள். மேலும் சமூக விரோத செயல்களில் சட்டம் ஒழுங்கை ஏற்படுத்த பிரச்சனை செய்து வருகிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அதே இடத்தில் மீண்டும் சமுதாய கூடம் கட்ட வேண்டும் என்று இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை நேரில் சந்தித்து காட்சி ஊடக மையத்தினுடைய மாநில துணை செயலாளர் பாம்பே ஜெயராமன் அவர்களுடைய தலைமையிலே இன்று மனு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிர்வாகிகள் கலந்து எவ்வாறான போராட்டத்தை கையில் எடுப்போம் என்பதை முடிவு செய்வோம் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் பேர் பொறுப்பு? தமிழமுதன், சேலம் நாடாளுமன்ற பொறுப்பாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள சாக்காங்குடி கிராமத்தில் உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். இந்நிலையில் நேற்று மதியம் பள்ளியில் சமைத்த உணவில் அரணை விழுந்துள்ளது. இதனை கவனிக்காமல் மாணவர்கள் மதிய உணவு சாப்பிட்ட நிலையில் மாணவ மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மாணவர்களை மீட்ட ஆசிரியர்கள் அவசர ஊர்தி மூலம் சிதம்பரம் அரசு காமராஜர் மருத்துவமனை மற்றும் அரசு மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதனை அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அறவாளி, சிதம்பரம் நகர செயலாளர் ஆதிமூலம் ஆகியோர் உடனடியாக விரைந்து சென்று மாணவர்களை பார்வையிட்டு ஆறுதல் கூறினர். சென்னை கண்ணகி நகரில் உள்ள எழில் நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை அமைப்பாளர் மைக்கேல் ராஜ் ஒருங்கிணைப்பில் மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கருத்தியல் பரப்பு மாநில துணைச் செயலாளர் ஜெயந்தி கலந்து கொண்டு பெண்களுக்கு போர்வை, சானிட்டரி நாப்கின்ஸ் மற்றும் சேமியா, மெழுகுவர்த்தி, பிஸ்கெட், சிறுவர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் எழுத்துப் பொருள் ஆகியவற்றை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் பழனி, 195வது வட்ட செயலாளர் காலேஷா, பொருளாளர் பலராமன், வட்டத்துணைச் செயலாளர்கள் ராமமூர்த்தி, கிருஷ்ணன், செல்வா, ராதா ஆகியோர் கலந்து கொண்டனர்.
மதுரை புறநகர் மாவட்டம் திருமங்கலம் கப்பலூரைச் சேர்ந்த ராஜ்குமார் தலித் சமூகத்தைச் சேர்ந்த இவர் ஆட்டோ ஓட்டுநராக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் ராஜ்குமார் சலூன் கடையில் முடிவெட்டிக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த ஆதிக்க சமூகத்தைச் சேர்ந்த சரத்குமார் ராஜ்குமாரை சாதியை சொல்லி திட்டி மறைத்து வைத்திருந்த அரிவாளால் வெட்டியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த ராஜ்குமாரை மீட்ட அப்பகுதி மக்கள் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து திருமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சரத்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சரத்குமார் மீது வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் காளிமுத்து தலைமையில் ஒன்றிய செயலாளர் ஆட்டோ சுப்பிரமணி, ஒன்றிய பொருளாளர் கபிலன், தொகுதி செயலாளர் சேகர், சிந்தனை வளவன், ஈஸ்டர் ரபி, இரணியன் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்டம் கப்பலூர் காந்திநகர் கிராமத்தில் தம்பி ராஜ்குமார் அவர்களை கடந்த 15 நாட்கள் முன்பாக சாதி வெறியோடு, சாதி ஆணவத்தோடு, சாதி திமிரோடு சரத்குமார் என்பவர் தாக்குதலில் ஈடுபட்டு அவரை மருத்துவமனைக்கு செல்லும் அளவிற்கு கொடுங்காயங்களை ஏற்படுத்தினார். அதேபோல் அதற்கு முன்பதாக இதுவரையும் 5 SC/ST வழக்கு மட்டும் அவர் மேல பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதுபோக பொதுமக்களுக்கு இடையூறுபடுத்தும் வகையில் மொத்தம் 13 வழக்குகள் உள்ளது சரத்குமார் மேல. அவர் மேல இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கல. ஒரே ஒரு முறைதான் 13 வழக்குல ஒரு முறைதான் கைதாகி உள்ள போயிருக்காரு. அதுவும் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியா போராடின பிறகு அவர் கைது பண்ணப்பட்டிருக்காரு. DSP ஒரு எங்களுடைய போராட்ட வலிமை வீரியத்தை கண்டு ஒரு நேரத்தில் அரெஸ்ட் பண்ணாரு. அவருக்கு நேரத்தை நம்பி தெரிஞ்சுக்கலாம். அதே DSP 13 வழக்குகள் சம்பந்தப்பட்ட நபரை ஒரு முறை கூட கைது பண்ணாது. ஏன்? அது பெரிய ஆச்சரியக்குறியா இருக்கு. அப்பேற்பட்ட சாதி வெறியோடு, ரவுடிஸ்டம், எல்லாத்தையும் கொள்ளை எல்லாத்திலையும் சம்பந்தப்படுற ஒரு நபரை ஆஸ்தமெட்டிக் காவல் நிலையம் கண்டிக்காம அவரை உல்லாசமாக தெரிய விடுது. உடனே கண்டிச்சு அவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்திலேயாவது குண்டர் திருச்சியாக சிறைப்படுத்தணும். அதை வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரிடம் இன்று மனு வழங்கியிருக்கோம். நன்றி. மதுரை புறநகர் தெற்கு மாவட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்கள் முன்பு கூட அவுனியாபுரத்தில் ஒரு தம்பி அரிவாளால் வெட்டி நாயை ஏவி கொடூரமான முறையில் காயமுற்று மதுரை அரசு மருத்துவமனையில் தற்போது வரை சிகிச்சையில் உள்ளார். இதேபோல் தொடர்ச்சியாக கல்லுப்பட்டி அருகே உள்ள சிலார்பட்டியில பொங்கல் திருநாள் அதே சாதி வெறியாட்டம் நடந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியா சாதி வெறியாட்டம் நடைபெறுது. இந்த சாதி வெறியாட்டத்தை திராவிட மாடல் அரசு உடனே கட்டுக்குள் கொண்டு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். அதே போல் தொடர்ச்சியாக செக்கானவரம் பகுதியிலையும் ஒரு திமுக பிரமுகர் சாதி வெறியாட்டத்தை ஒரு தம்பி பாண்டியராஜனை பயங்கரமான முறையில தாக்குதல்களுக்கு உள்ளாக்கி இருக்காங்க. இப்படி தொடர்ச்சியா பகுதி ஃபுல்லா நடைபெறுகிறது. இது உடனே மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு அந்த தொடர்ச்சியாக ஒரே குடும்பத்தின் மீது சாதிய வன்மத்தோடு செயல்படும் சரத்குமாரை உடனே தேசிய பாதுகாப்பு கைது செய்ய வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கியுள்ளோம். மாவட்ட செயலாளர் காளிமுத்து, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் சந்தோஷ்குமார். இவர் கரம்பக்குடியில் மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப் நடத்தி வருகிறார். இவர் தன்னுடைய மாமாவிடம் 5000 ரூபாய் கடனை 2 ஆண்டுகளுக்கு முன்பு பெற்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இருவருக்கும் பணம் சம்பந்தமாக தகராறு ஏற்பட்டதாகவும், இது சம்பந்தமாக சந்தோஷ்குமார் கரம்பக்குடி காவல் நிலையத்தில் புகார் மனு வழங்கியுள்ளார். இந்த புகார் மனுவை தொடர்ந்து சந்தோஷ்குமாரும் செல்வராஜும் சமாதானமாக செல்வதாக கூறி சென்றுள்ளனர். இந்நிலையில் செல்வராஜ் சிறிய அளவில் ஃபைனான்ஸ் செய்து வருவதாகவும், அவரை ஒழிப்பதற்காக சந்தோஷ்குமார் மீது கரம்பக்குடி காவல் நிலைய ஆய்வாளர் செந்தூர பாண்டியன் பொய் வழக்கு பதிவு செய்து காரில் கடத்தி மலையூர் காவல் நிலையத்தில் வைத்து மிரட்டியுள்ளார். இதுகுறித்து புதுக்கோட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யாவை சந்தித்து புகார் மனு வழங்கினர். இந்நிகழ்வில் கரம்பக்குடி ஒன்றிய செயலாளர் செல்வரத்னம், மாவட்ட பொறுப்பாளர் திருமரவன் தலைமையில் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டு ஆய்வாளர் செந்தூர பாண்டியன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். என் பேர் சந்தோஷ்குமார். நான் கரம்பக்குடியில் ஆர்ச்சிட்ட ஒரு கடை வச்சுருக்கேன். மெக்கானிக் டெய்லி வேலை பார்த்தா தான் சாப்பிடலாம், அந்த கண்டிஷனில் இருக்கேன். இடையில என் மாப்பிள்ளைகிட்ட செல்வராஜிட்ட ஒரு 5000 பணம் வாங்கியிருந்தேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பணம் 5000 வாங்கியிருந்தேன். அந்த காசு கொடுக்க முடியலை. கேட்டாப்புல கேட்டு பேசணுன்னு நான் இது ஸ்டேஷனில் சொன்னேன்.
அவங்க என்னென்னா மறுநாள் வர சொன்னாங்க என்னைய. மறுநாள் வர சொல்லி ஏம்ட்டு வண்டியை கொண்டு வர சொல்லி எலக்ட்ரிக் பைக் வண்டி வச்சுருக்கேன், அந்த வண்டியை கொண்டு வர சொல்லி இன்ஸ்பெக்டர் அவரோட்டு கோட்டக்ஸில் கொண்டு வச்சு அவர் வண்டியை பெரிய கத்தியை வச்சு உடைக்கிறார் வண்டியை. என் வண்டியை உடைச்சிவிட்டு அவர் பெட்டிஷனை வந்து அவர் மேலே போட்டு அரெஸ்ட் பண்ணுறாரு. எப்படின்னா இப்போ நான் அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு என்னை வர சொல்கிறா, மறுபடியும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி சொன்னாங்க. நான் இங்கேருந்து போகிறேன். அங்கே அவங்க என்னன்னாக்கா ஒரு பெட்டிஷன் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. பெட்டிஷன் பெருசாக ரெடி பண்ணி என்னை கையெழுத்து போட சொன்னாங்க. மேடம் படித்து பாட்டு கையெழுத்து போடான்னு கேட்குறேன். அப்படியெல்லாம் கையெழுத்து போட முடியும், சும்மா கையெழுத்து போட்டு போயான்னு சொன்னாங்க. நான் கையெழுத்து போட மாட்டேன். மறுநாள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து எங்கள் தேவையில் நின்றுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி அரெஸ்ட் பண்ண தெரிஞ்சுன்னா வந்துக்கிட்டு இருக்கேன். இடையில வந்து 3 பேர் காரில் வந்து இறங்கினாங்க. போலீஸ் 3 பேர் வந்து இறங்கினாங்க. இறங்கி காரில் என்னை ஏற்றிக்கிட்டு இன்ஸ்பெக்டர் அழைச்சிட்டு போயிட்டு நேராக மலையூர் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க. கரம்போடி ஸ்டேஷனுக்கு தான் அழைச்சி வரேன்னு சொன்னீங்க, மலையூருக்கு ஏன் கொண்டு போறீங்கன்னு கேட்டேன். அப்போ வந்து மலையூர் ஸ்டேஷனில் உட்கார வச்சு பொழுதுக்கும் உட்கார வச்சிருக்காங்க. மழை பெஞ்சிருக்கு உட்காந்துருக்கேன். மலையூர் ஸ்டேஷனுக்குள்ளே உட்காந்து சிகரெட் அடிக்க சொல்கிறாங்க. சிகரெட் வேணும்னே சிகரெட் அடிக்க சொல்கிறாங்க. காருக்குள்ளே வச்சுட்டு சரக்கு ஊற்றி கொடுக்குறாங்க. காருக்குள்ளே குடிக்கிறாங்க. காரை விட்டு ஒன்று கடிக்கிறது, கதவை திறந்துக்கிட்டு என்னை ஒன்று கடிக்க சொல்கிறாங்க. காரை விட்டு இறங்க விடாமல் நைட்டு 11 மணி வரையும் அது மாதிரி பண்ணுறாங்க. சரக்கை உள்ளே வச்சு கொடுக்குறாங்க. சிகரெட்டும் உள்ளே புகையை வெளில வராமல் புகை விடங்கிறாங்க. உள்ளே தான் நல்லா வச்சு குடிக்கிறேன். குடிச்சிட்டு 11 மணிக்கு வந்து இன்ஸ்பெக்டர் சந்தோஷம் கொண்டு வீட்டில் விட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவர் அனுப்பி என்னை கொண்டா வீட்டில் விட்டு போட்டோ பிடிச்சிட்டு போகிறாங்க. எங்கள் ஒய்ஃபை வச்சு எங்கள் அம்மா வச்சு போட்டோ பிடிக்கிறாங்க. என்னை வச்சு போட்டோ பிடிச்சிட்டு போகிறாங்க. போட்டோ பிடிச்சி வந்ததுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்துச்சு. அங்கே இன்னொரு ஆர்ப்பாட்டம் ரோடு சரியில் நடந்துச்சு. அப்போ வந்து நான் கடையில் வேலை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். இன்ஸ்பெக்டர் வந்து ரோட்டில் இன்னும் கூப்பிட்டாரு. இங்கேருந்து ரோட்டுக்கு போகிறேன், என்ன வண்டியை நான் உடைச்சேன்னு சொன்னியான்னு கேட்டார். ஆமாம், நீங்கள் தானே உடைச்சிய வண்டியை, நீங்கள் வண்டியை உடைச்சில்ல, வேலை பார்த்து கொடுங்க, அது பண்ணுங்கள். நீங்கள் வந்து வண்டியை உடைச்சி விட்டு அவன் வண்டி உடைச்ச மாதிரி அவருக்கு வண்டி உடைச்ச மாதிரி நீங்கள் கேஸ் போட்டு அனுப்பிட்டிய, வண்டியை உடைச்சில்ல, வேலை பார்த்து கொடுங்கன்னு கேட்குறேன். நீ வந்து அவனை கொழுப்பை கரைச்சி அனுப்பிட்டேன் ஒருத்தனை, அடுத்து உன்னை தானே கொழுப்பு அனுப்புவேன், கஞ்சா கேஸ் போட்டு உன்னை உள்ளே தள்ளுவேன், கொழுப்பை கரைச்சி உன்னை அனுப்புவேன், உன்னை கொழுப்பு கரைச்சி அனுப்பி விடுவேன். இந்த பரப்பையில் நான் இருந்து இன்ஸ்பெக்டர் இங்கே வந்தது வேறு இன்ஸ்பெக்டர்மா நினைக்காத, நான் பரப்பையில் வந்து கொழுப்பை கரைச்சி அனுப்ப தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு இப்படியே சொல்கிறார் அவர். நான் பேசாமல் நின்றுட்டு அப்புறம் வண்டி எடுத்துக்கிட்டு மறுபடியும் சொல்கிறேன், கொழுப்பை கரைச்சி அனுப்பிடுவேன் உன்னைய, பார்த்துக்க. ஒருத்தனை கொழுப்பை கரைச்சி உள்ளே வச்சுருக்கேன், இன்னொரு இடத்துல உன்னை குறைப்ப பறையனை வந்து இங்கே கொழுப்பை கரைச்சி பறைங்க கொழுப்பை கரைக்க தான் என்ன இங்கே வந்ததே அப்படின்னு அவர் சொல்கிறார் இன்ஸ்பெக்டர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,